ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது சிஎஸ்கே மினி ஆக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வந்து நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15th வந்து நடக்க போகுது. இந்த மினி ஆக்ஷனில் வந்து என்ன யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே எகிரிட்டு இருக்குது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வருவார், ட்ரேட் ஆக போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஐடியாலே இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அதுக்கு தக்கன அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போதே யோசித்தேன், எப்புட்றா இவர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருந்துச்சு. ஆனால் நியூஸ் நாலா பக்கமும் சொல்லும்போது, ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வந்துருவார் போல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. செம்மையான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஆல்ரவுண்டருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறையவே இருந்துச்சு. மேபி ஒன் டவுன் இல்லை ஓப்பனிங் கூட இறங்க விடுவார் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம பிளேயர்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிஎஸ்கே வந்து நல்லாவே தெரியும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. அதே மீறி ட்ரேட் பண்ணோனாங்க அப்படின்னா அது அதிசயம் தான். ஏன்னா வந்து நாங்கள் ஆக்ஷனில் விட்றோம், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் டெல்லி போகிறதா இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் சஞ்சு வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாராம், என்ன வந்து ஆக்ஷனில் விடுங்க, நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு மேக்ஸ்வெல் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்குதுங்க. இதுவுமே எந்த அளவுக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிபிகேஎஸ் வந்து ட்ரேடு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ட்ரேட் மறுபடியும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஓவர்டனை வந்து கேட்டிருக்காங்க ட்ரேடுக்கு. ஸோ மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ஓவர்டனை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா பாண்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேக்ஸ்வெலோட ட்ரேடுக்கு. பட் ஆனால் சிஎஸ்கே வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. சம்டைம்ஸ் விளாடுவார், சம்டைம்ஸ் விளாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அவரோட இப்போ ஏரியா வந்து என்ன, எங்கே போட்டால் வந்து விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. ஆனால் 2025ல் மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே வந்து நல்லாவே ட்ரை பண்ணாங்க. அதுவுமே ஞாபகம் இருக்குது. ஸோ கடைசி தான் மிஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தடவை ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். ஸோ யாரை ட்ரேட் பண்ணணுனாலே இங்கேருந்து ஒரு பிளேயரை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த முக்கியமான பிளேயர்ஸை வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அது வந்து வாய்ப்பே இல்லை. அதுவும் ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே இவங்கெல்லாம் சான்சஸே கிடையாது. மேபி பார்த்தீங்க அப்படின்னா பதிரானா ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அவரையுமே வந்து ட்ரேட் பண்ணாமல் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான், என்னடா யாரை ரிலீஸ் பண்ணாலுமே சிஎஸ்கேக்கு தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுதே அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை ரிலீஸ் பண்ணாலும் இல்லை, யாரெல்லாம் வந்து ஏன்னா சஞ்சு சாம்சன் அவர் நேராகவே சொன்னார், நான் சிஎஸ்கேக்காக விளாடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருமே வந்து ட்ரேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்தனால தான் ஒரு டவுட் வந்து கிளம்பிச்சு. ஸோ அந்த ஃபேவர் ஆஃப் டவுட்டில் தான் வந்து இது பேசப்பட்டுச்சு. ஸோ மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கேமரான் கிரீனை வந்து மினி ஆக்ஷனில் உள்ள எடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் வந்து கிளாஸனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. அதுவுமே சிஎஸ்கேக்கு தான் எடுக்க போகிறாங்களா, இல்லை சிஎஸ்கேக்கு வர சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து எந்த விதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட சிஇஓ வந்து கண்டிப்பாக வந்து எம்எஸ் தோனி வந்து நெக்ஸ்ட் சீசனில் இருப்பார் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ருத்ராஜ் கேக்வாடுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா ஏவர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஏர் இருக்குல்ல, அதில் வந்து அவரை சூஸ் பண்ணாங்க. ஸோ ரிஷப் பந்த் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் மனுஷனை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. என்னன்னே தெரில. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீம் நல்லா விளாண்டு தான் கேட்டிங்கன்னா நல்லாவும் விளாட்ல. யாருமே நல்ல ஸ்கோருமே எடுக்கல. கேஆர் ராகுலாக இருக்கட்டும், தேவ்தத் படிக்கலாக இருக்கட்டும், அபிமன்யு ஈஸ்வரனாக இருக்கட்டும், யாருமே நல்ல ஸ்கோர் எடுக்கல. ஸோ ஏன் வந்து வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலன்னு அப்படின்னும் தெரியல. ஏன்னா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து இங்கே வந்து உட்காரது போல் ரஞ்சிலே விளாண்டுருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணான்னா கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2020லேயும் கூட இவர் வந்து ஓப்பனிங் இறங்கலாம் இந்தியா டீமுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ருத்துக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்டே பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.